ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரியல்மி 15X 5G. இப்போ வந்து ரியல்மி 15 பார்த்துருப்பீங்க, 15 ப்ரோ பார்த்துருப்பீங்க. நல்லாவே சேல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸ்பெக்கும் வந்து சூப்பராகவே விட்டுருந்தாங்க ரியல்மி தரப்புல இருந்து. அதே மாதிரி இந்த டைம் வந்து லோ பட்ஜெட்ல எப்பயுமே வந்து எக்ஸ் சீரிஸ் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ரியல்மி 15X கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து பேட்டரி ஹைலைட் இருக்கு, அதுக்கப்புறம் கேமரா ஹைலைட் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் ஹைலைட் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணி நிறையவே வந்து அப்கிரேட் பண்ணி இந்த போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த போனை வந்து என்னென்ன ஸ்பெக் இருக்கு, என்ன பட்ஜெட்டுக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி ஆஃபர் இருக்குன்னு கண்டிப்பா அந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி 15X 5G இந்த போனை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சைஸ்ல இருந்து பார்த்தலாம். அந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 8.3 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 212 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 17,000 16,000 கிடைக்கிற போன் வந்து வெயிட் வந்து ஓரளவுக்கு 200 கிராமுக்கு மேலதான் இருக்கு. இந்த போன் வந்து பிடிக்கும் போது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வெயிட்லெஸ் போன் கிடையாது, ஓரளவுக்கு 200 கிராமுக்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. 2 நேனோ சிம் நீங்க போட்டுக்கலாம் அந்த போன்ல. அது மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு லோ பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு IP68 69 ரெண்டு ரெஸ்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதனால IP68 ரேட்டிங் இருக்கு, 69 ரேட்டிங் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் போனா ஒரு லோ பட்ஜெட்ல ரியல்மி வந்து கொண்டு வந்திருக்காங்க 15Xல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் சைடு வந்து RGB லைட் நோட்டிபிகேஷன் எடுக்குமா, RGB அந்த நோட்டிபிகேஷனா கொஞ்சம் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா பேக் சைடு வந்து லைட் எரியும். பேக் சைடு வந்து அந்த ஸ்பெக் எப்பவுமே வந்து ரியல்மில இருந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து RGB லைட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமும் அந்த லைட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் லுக்காவே இருக்கும், ப்ரீமியமாவும் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு பார்க்கும்போது நோட்டிபிகேஷன் வரும்போது லைட் எரியும் போது. அது மாதிரி இந்த போன்ல வந்து IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. கீழே போட்டாலும் ஓரளவுக்கு வந்து சேஃபா இருக்கும். நல்லா ஃபோர்ஸா விழுந்தா கண்டிப்பா போன் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு 5D கிளாஸ் போட்டு, ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. நல்லா பேக் கேஸும் போட்டுக்கோங்க, ஃபிளிப் கவர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கவர் வேணுமோ, சேஃப்டி ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது கண்டிப்பா வந்து ஒரு கிளாஸோ ஒரு கவரோ போட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 144 கிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. 120 கிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் தான் நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ வந்து 144 கிட்ஸ் வந்து இந்த 16,000 17,000 பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ரெஃபரன்ஸ் ரேட் வந்து சூப்பராகவே இருக்கும். கேமிங் வந்து ரொம்ப தாறுமாறா இருக்கும். பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1200 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720 x 1515 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து ஓரளவுக்கு வந்து மீடியமா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 254 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாஸ்ல வந்து Android 15 கிடைச்சிடும். 2025 லான்ச் ஆகுதுனால ரியல்மி UI வந்து 6.0 தான் ரன் ஆகும். அது மாதிரி MediaTek Dimensity 6300 ஒரு அளவுக்கு நல்ல கேமிங் ப்ராசஸர் தான் 6nm வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Mali G57 MC2 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து CPU GPU ஓகே தான் இந்த பட்ஜெட்டுக்கு. அதுக்கப்புறம் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB 128, 8GB 128, 8GB 2Ds மொத்தம் 3 வேரியன்ட். உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணுமோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB 128 வந்து 17,000 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 8GB 128 வந்து 18,000 வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. 1000 கார்டு ஆஃபர். கண்டிப்பா வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்க வந்து 17,000 போனா 16,000 வாங்கிக்கலாம். 6GB 128 ஸ்டார்டிங் வேரியன்ட். கண்டிப்பா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த போன்ல வந்து லவுட் ஸ்பீக்கர் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் இருக்கு ரியல்மியை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி 3.5 mm ஜாக் இந்த போன்ல கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு 17,000 16,000 செக்மெண்ட்னால அந்த இது கொடுத்துருக்கலாம். 12,000 10,000 போன்ல மட்டும்தான் அந்த 3.5 mm ஜாக் வந்து கொடுக்காங்க. 15,000 மேல போச்சுனாலே வந்து அதை கட் பண்ணிடுறாங்க. ப்ளூடூத் போட்டு தான் நீங்க வந்து சாங்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும், வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும். வயர் ஹெட்ஃபோன் போட முடியாது. அதனால டைப் C to வயர் ஹெட்ஃபோன் இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஹெட்ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஹெட்ஃபோன் இல்லாதனால இப்போ வந்து அப்படிதான் கொண்டு வந்துட்டாங்க. டைப் C to ஹெட்ஃபோன் இருக்கு, வயர் ஹெட்ஃபோன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் வந்து உங்களுக்கு 5.3 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. NFC இந்த போன்ல கிடையாது. ரேடியோ ஆப்ஷனும் இந்த போன்ல கிடையாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. USB வந்து டைப் C போட்டு தான் கொடுத்துருக்காங்க 2.0. OTG சப்போர்ட் இருக்கு. OTG மூலியமா நீங்க பென்ட்ரைவ் மூலியமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு OTG ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த போன்ல ரியல்மி 15X 5Gல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வர்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. வாங்கினதுக்கு அப்புறம் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வாங்க. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த போன்ல கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வேற என்ன ஹைலைட்னா சிலிக்கான் லியான் பேட்டரி 7,000 mAh கொடுத்துருக்காங்க. 7,000 mAh வந்து இந்த ஒரு 16,000 செக்மெண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ரியல்மி வந்து உண்மையிலேயே சூப்பர் தான். ஏன்னா வந்து இப்போ ஃபிளாக்ஷிப்ல வந்து விவோலாம் X300 இறங்க போகுது. அதுல கூட உங்களுக்கு 6,500 சம்திங் தான். ஆனா ஓப்போ ஃபிளாக்ஷிப்லாம் வந்து இப்போ வரப்போகுது X9 Pro, X9 வந்து 7,500 கிட்ட இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்றாங்க.
அப்படி பார்க்கும்போது இந்த 16,000 பட்ஜெட்டுக்கு ரியல்மி வந்து 15Xல வந்து 7,000 mAh கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கே உங்க 7,000 கொடுக்கும்போது உங்களுக்கு தாராளமா 2 நாள் கண்டிப்பா சார்ஜ் நிற்கும். அதுல எந்த குறையும் இருக்காது. 60 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்காங்க. உங்களுக்கு வந்து 16 வாட்ஸ் வந்து அடாப்டர் கிடைச்சிரும். கேபிள் டைப் சி கேபிள் எல்லாம் சிலிக்கான் கேஸ், அதுக்கப்புறம் சிம் ஜெட் எல்லாமே ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீ தனியாக காசு கொடுத்து வாங்க வேணாம். பாக்ஸ் கண்டென்ட்ல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு அந்த கேஸ் வந்து பிடிக்காட்டி, சிலிக்கான் கேஸ் பிடிக்காட்டி நல்ல குவாலிட்டியான கேஸை நீங்க வந்து ஆன்லைன்ல இல்லாட்டி நீங்க வாங்கின கடையிலேயே வாங்கிக்கலாம். சரிங்களா? நல்ல குவாலிட்டியான கேஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து 5D கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க சேஃப்டிக்காண்டி. ஆனா ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோவா இதுல கொடுக்கல. கீழே போட்டா கண்டிப்பா டிஸ்பிளே உடைய வாய்ப்பு இருக்கு. சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க. இதுல கலர்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கலர்: மெரூன், ரெட்டு, அக்கோ ப்ளூ, மரைன் ப்ளூ. மொத்தம் ப்ளூலயே 2 ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட், மொத்தம் 3 கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த 3 கலருமே நான் பேக் சைடு வந்து நான் பேசும்போது போடுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வந்து நீங்க பிளிப்கார்ட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க உங்க பக்கத்துல இருக்க மொபைல் கடையில போயிட்டு கூட நீங்க ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கார்டு ஆஃபர் கூட யூஸ் பண்ணி 1000 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம கடைசியா கேமரா பார்த்தலாம். இந்த பட்ஜெட்டுக்கு கேமராவும் ஒரு ஹைலைட். நான் டியூஎல் ஏஏ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு டியூஎல் 15 மெகா பிக்சர் கேமரான்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க மேக்ஸிமம் 1080p 60fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. அதுல எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் வந்து ஹெச்டிஆர் மூலியமா போட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த 16,000 பட்ஜெட்ல செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 32 மெகா பிக்சர் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த போன்ல 50 மெகா பிக்சர் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா வீடியோகிராஃபின்னு பார்க்கும்போது 1080p 60fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். 2K 4K எடுக்க முடியாது. வீடியோகிராஃபின்னு வந்துட்டீங்கன்னா இந்த போன்ல வந்து ஃப்ரண்டும் சரி பேக்கும் சரி கேமரால உங்களுக்கு 2K 4K எடுக்க முடியாது. வெறும் 1080p தான் எடுக்க முடியும். ஒரு நார்மல் வீடியோகிராஃபியா இருக்கும். போட்டோகிராஃபி ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது. நீங்க வந்து வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 17,000 பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகுது. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி கண்டிப்பா வாங்க. எல்லா ஸ்பெக்குமே ஓவராலா சொல்லிட்டேன். இந்த போனை ஏன் வாங்கணும்னா ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 68, 16. அதனால வாங்கலாம். 7,000 mAh கொடுத்துருக்காங்க, அதனால வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து மீடியா டைமென்சிட்டி ப்ராசஸர் வந்து ஓரளவுக்கு கேமிங் ப்ராசஸர் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதனால கூட இந்த போனை நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பட்ஜெட்டும் கம்மி தான், அதனால ட்ரை பண்ணலாம். சரிங்களா? வேற கேமரா வந்து 50 கொடுத்துருக்காங்க மெகா பிக்சர். அதனால கூட இந்த போனை நீங்க ட்ரை பண்ணலாம். அதனால நோட்டிபிகேஷன் லைட் எரியும் பேக் சைடு. அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீச்சர் தான் ரியல்மில. அதனால வந்து இந்த மாதிரி எல்லாமே ஓகேவான ஸ்பெக்கா உங்களுக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பா இந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.